அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரமலான் நம் வாழ்க்கையின் கடைசி ரமலானாக இருந்தால், ஒவ்வொரு வருடமும் ரமலான் நம்மை அடைகின்றது. ஆனால் ஒரு வருடம் அது நம்மை அடையாமல் போகலாம். இந்த வருடம் நாம் பிறை நிலாவை பார்த்தோம், தக்பீர் முழக்கத்தையும் கேட்டோம், நோன்பு நோட்கவும் தயாரானோம். ஆனால் ஒரு கேள்வி நம்மை அமைதியாக சிந்திக்க வைக்க வேண்டும். அடுத்த ரமலானை நாம் காண்போமா? கடந்த வருடம் நம்முடன் நோன்பு நோற்றவர்கள் இன்று அவர்களில் சிலர் மண்ணறையில் இருக்கின்றார்கள். அவர்களும் திட்டமிட்டிருந்திருப்பார்கள், அடுத்த ரமலானில் நான் மாறுவேன் என்று. ஆனால் அவர்களுக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ரமலான் அல்லாஹுவின் அரிய பரிசாகும். அல்லாஹ் அனைத்து மாதங்களிலும் இருந்தும் ரமலானை தேர்ந்தெடுத்தான். ஏன் தெரியுமா? ஏனென்றால் இது வெறும் பசியின் மாதம் அல்ல, இது மாற்றத்தின் மாதம், மன்னிப்பின் மாதம், திரும்பிச் செல்லும் மாதம். அல் குர்ஆன் இந்த மாதத்தில் அருளப்பட்டது. மனித குலத்திற்கு வழிகாட்டியாக இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வர. மேலும் இந்த மாதத்தில் ஒரு இரவு உள்ளது, லைலத்துல் கத்ர். 1000 மாதங்களை விட சிறந்த மாதம் அது. ஒரு இரவு 83 ஆண்டுகளுக்கு மேல் மதிப்புள்ள ஓர் இரவு. இது சாதாரண மாதமா? ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? இந்த ரமலானை எப்படி வரவேற்கின்றோம்? இஃப்தார் மெனு திட்டம், புதிய உடைகள், சமூக ஊடக ஸ்டேட்டஸுகள். ஆனால் நம் இதயம் தயாராக இருக்கின்றதா? நோன்பு வெறும் பசியின் மாதம் அல்ல, அது கண்களுக்கான நோன்பு, அது நாவிற்கான நோன்பு, அது இதயத்திற்கான நோன்பு. நாம் சமூக ஊடகத்தில் வீணாக நேரங்களை செலவழிக்கின்றோம். நோன்பு நோக்கின்றேன் என்று நினைத்தால் அது முழுமையான நோன்பா? இந்த ரமலானை நாம் இழந்துவிட்டால் ஒரு நாள் அந்த மண்ணறைக்கு செல்ல இருக்கின்றோம். அங்கே இருக்கும் பலர் நம்மை போலவே திட்டமிட்டிருந்திருப்பார்கள், இன்னும் நேரம் இருக்கிறது என்று. ஆனால் மரணம் நேரம் கேட்காது, அது முன்பதிவும் செய்யாது, அது எச்சரிக்கை கொடுக்காது. இந்த ரமலான் நம் வாழ்க்கையின் கடைசி ரமலானாக இருந்தால் நாம் இதையே செய்கின்றோமா? முதல் நாளில் எடுக்க வேண்டிய 5 தீர்மானங்களாக குர்ஆனுடனான உறவு. இந்த மாதம் குர்ஆனின் மாதம். தினமும் குறைந்தது ஒரு பகுதி குர்ஆனையாவது ஓதுங்கள், அர்த்தத்துடன் ஓதுங்கள். அல்லாஹ் உங்களுடன் பேசுகின்றான் என்று நினைத்து ஓதுங்கள். தொழுகையை திருத்துங்கள். நோன்பு நோற்றி தொழுகை தவறினால் அது முழுமையான நோன்பும் அல்ல. இந்த ரமலானில் ஒவ்வொரு தொழுகையையும் நேரத்துக்கு நிறைவேற்றுங்கள். துஆ இதயத்தின் ஆயுதம். ரமலான் துஆ கபூல் செய்யப்படும் மாதம். இஃப்தார் நேரத்தில் கண்களில் கண்ணீர் கொண்டு துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ், என்னையும் மன்னித்து விடு. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். ஒரு பாவத்தை நிரந்தரமாக விட்டுவிடுங்கள். ஒரு பாவத்தை தேர்வு செய்து அதை இந்த ரமலானில் நிரந்தரமாக விட்டுவிடுங்கள். அதுவே உங்கள் வெற்றி. மறுமையை நினைவில் கொள்ளுங்கள். இந்த உலகம் தற்காலிகமானது. ரமலான் நமக்கு நினைவூட்டுகின்றது நாம் பயணிகள் என்று. ரமலான் ஒரு மறுபிறவியின் வாய்ப்பு. முதலாவது நோன்பு என்பது வெறும் கலண்டர் மாற்றம் அல்ல, அது ஒரு ஆன்மீக பிறப்பு. இன்று நீங்கள் தீர்மானித்தால் இந்த ரமலான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் உண்மையாக மாற விரும்பினால் அல்லாஹ் உங்களுக்கு வழி திறந்து விடுவான். அடுத்த ரமலானை நாம் காண்போமா? யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த ரமலான் நம்மிடம் இருக்கின்றது. இதை கையில் பிடித்து வெற்றியாக மாற்றுவது நம்முடைய பொறுப்பாகும். யா அல்லாஹ், இந்த ரமலானை எங்களுக்கு கபூல் செய்வாயாக. எங்கள் பாவங்களை மன்னித்துவிடு. இது எங்கள் கடைசி ரமலானாக இருந்தால் அதை எங்கள் வாழ்க்கையின் சிறந்த ரமலானாக ஆக்கிவிடு. ஆமீன்.